கடற்கரை மார்க்கத்தில் மின்சார ரயில்கள் தாமதமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த தாமதத்திற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தாம்பரம் கடற்கரை இடையே இயக்கப்படக்கூடிய புறநகர் மின்சார ரயில்கள்ல தாமதம் ஏற்பட்டிருப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா இந்த குற்றச்சாட்டிற்கு என்ன காரணம் என தெற்கு ரயில்வே தரப்புல விசாரிக்கப்பட்ட போது, பருவமழைக்கு முன்னதாக அந்த தண்டவாள பாதை, அதாவது இருப்பு பாதையில் இருக்கக்கூடிய மரக்கிளைகளை வெட்ட வேண்டும் என்ற ஒரு சூழல்ல தற்போது அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதால செங்கல்பட்டு தாம்பரத்தில் இருந்து கடற்கரை வரை இயக்கக்கூடிய ரயில்கள் சற்று தாமதமாக இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் பயணிகள் தரப்பிலோ வழக்கமான அட்டவணை காட்டிலும் 10 முதல் 20 நிமிட இடைவெளி தாமதமாக ரயில்கள், புறநகர் மின்சார ரயில்கள் என்பது இயக்கப்படுவதாகவும், குறிப்பாக செங்கல்பட்டில் இருந்து தாம்பரம் கடற்கரை வரை செல்லக்கூடிய ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக பள்ளி மற்றும் அலுவல் பணிகளுக்கு செல்வதற்கு கடும் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா வார இறுதி நாட்கள்ல, அலுவல் இல்லாத நாட்கள்ல இது போன்ற பராமரிப்பு பணிகள் தெற்கு ரயில்வேயின் சார்பில் மேற்கொள்ளப்படுவது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை இது போன்ற பணிகளை மேற்கொள்வதால ரயில்கள் இயக்கம் என்பது பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாம பயணிகளும் கடுமையா பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்கிறாங்க. கிண்டி ரயில் நிலையத்துல ஏராளமானோர் இதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக பகிரப்பட்டு வருகிறது. எனவே இருப்பு பாதை சீரமைப்பு மற்றும் சிக்னல் அமைப்பு சீரமைப்பை பொறுத்தமட்டில் ரயில்வே வழக்கம் போல வார இறுதி நாட்கள்ல அத்தகைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், வாரத்தின் முதல் நாள் அல்லது வார நாட்கள்ல இது போன்ற பணிகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என பயணிகள் தரப்புல கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ரயில்களின் இயக்கத்தை சீரமைக்க தொடர்ந்து பயணிகள் தரப்புல கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.